ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி ப்ரமோ பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டியால் அப்கமிங் சம்பவம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். அதனால தான் கொஞ்சம் ட்ராக் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி மார்னிங் கூட வீடியோ போட்டது. விஜயை விட்டு காவேரியை மொத்தமாக பிரிக்கிறதுக்கு பாட்டி பிளான் பண்ணிட்டாங்க. என்னடா சடனாக மகள் வந்து வீட்டுக்கு வராங்களே அப்படின்னு யோசித்தேன். அவங்கள வச்சு தான் இந்த வேலையை செய்கிறாங்க போல இருக்கு. அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து இப்போ காவேரியை வந்து விஜய்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் நம்மளோட விஜய் வந்து காவேரி கிட்ட ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்காரு. நாளைக்கு வருவேன் நான், ரெடியாக இரு அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா உங்கள் கூட அனுப்பலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்காங்க. மறுநாள் காலையில் பாட்டி வந்து இங்கே அவங்களோட மகளுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அவங்க வந்து காவேரி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்ற மாதிரி இங்கே வீட்டில் வந்து சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு காவேரியை கோவிலில் பார்த்து வேற பாட்டி பேசுகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா, அது நடக்காதுன்ற மாதிரி. இன்னொரு சைடு விஜய் வந்து பேசும்போது கண்டிப்பாக காவேரியோட அம்மா வீட்டில் வந்து ஒத்துக்க போகிறது கிடையாது. இன்னொரு பக்கம் பசுபதி வேற காவேரியோட ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அது விஜய் வந்ததுக்கப்புறமா இல்லை விஜய் வர்றதுக்கு முன்னாடியே பசுபதி வந்து பேச போகிறாரா அப்படின்னு தெரியல. இன்னும் அம்மா ட்ரிகர் ஆகி விஜய் வந்து அசிங்கப்படுத்தி அனுப்ப போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயம் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, எங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரெக்னென்சி ட்ரூத்தை ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ராக்னாலும் வைங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யமுனாவால் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்னு பார்த்தா அது எதுவுமே நடக்காமல் கொண்டு போவாங்க போல இருக்குது.